எப்பா மலையாளம் சினிமா உங்களால மட்டும் எப்படிப்பா முடியுது? வகை வகையா எடுக்கிறீங்களே. வாட்ஸ் அப் மை டியர் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். ரைஃபிள் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, உங்க வேல்யூபிளான மணியையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாமா, என்ன ஏதுன்னு டீடைலா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you new to my channel kindly subscribe and press the bell icon. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா this is your dream destination. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன். வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படம் ஒரு அடல்ட் ஒன்லி படங்க. சோ குழந்தைங்களோட இந்த படத்துக்கு தயவு செய்து போயிடாதீங்க. லாட்ஸ் ஆஃப் வயலன்ஸ். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுராக் கஷ்யப், விஜய் ராகவன், திலீஷ் போத்தன், தர்ஷனா ராஜேந்திரன், ராப்பர் ஹனுமான் கைண்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபியும் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு ஆஷிக் அபு. படத்தோட ரைட்டர்ஸ் சியாம் புஷ்கரன், திலீஷ் கருணாகரன் மற்றும் சுஹாஸ். படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு வி சாஜன். அண்ட் படத்தோட மியூசிக் ரெக்ஸ் விஜயன். இப்போ இந்த படத்தோட அதாவது கதை சுருக்கம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அனுராக் கஷ்யப் ஒரு வெப்பன்ஸ் டீலர். அவருக்கு ரெண்டு பசங்க பீரா அண்ட் பீச்சு. பீச்சுவோட பர்த்டே பார்ட்டில தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அவரோட பர்த்டே பார்ட்டில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஆடின ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறாரு பீச்சு. அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவரும் ஒரு டான்சர். அவரு பீச்சுவை அடிச்சிடுறாரு. அதனால அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாரு. கட் பண்ணா இன்னொரு இடத்துல ஒரு சினிமா ஹீரோ அவரோட அடுத்த படத்துக்கு ஆக்ஷன் ட்ரைனிங் எடுக்கணும், வெப்பன்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயநாடுல இருக்கக்கூடிய ரைஃபிள் கிளப் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு வெப்பன்ஸ் கிளப்புக்கு போறாரு. இந்த சினிமா ஹீரோவோட கசின் தான் பீச்சுவை அடிச்ச அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். அவரோட கசினான சினிமா ஹீரோ ரைஃபிள் கிளப்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஹெல்ப் நாடி ரைஃபிள் கிளப்புக்கு வராரு. அனுராக் கஷ்யப்பும் அவரோட கேங்கும் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளுறதுக்கு ரைஃபிள் கிளப்புக்கு வராங்க. அதுக்கப்புறம் ரைஃபிள் கிளப்ல என்ன ஆச்சு, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்ததுங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச். மலையாளம் சினிமால நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். படத்தோட மேக்கிங் டாப் நாச். சினிமாட்டோகிராஃபி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது என்ன ஃபீலிங் உங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைல்டு வெஸ்ட் ஹாலிவுட் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் படம் பார்க்குற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஹாலிவுட் டைரக்டர்ஸான குவென்டன் டரண்டினோ, கிளின்ட் ஈஸ்ட்வுட் இவங்களோட படங்கள் அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த படம். சோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீலிங்க கன்வின்சிங்கா இந்த படத்தோட மேக்கிங் நமக்கு தருது. படத்தோட ரீ ரெக்கார்டிங், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டாப் நாச். ஒரு வைல்டு வெஸ்ட் கவுபாய் மூவிஸ்க்கு எல்லாம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காங்க. சோ ஓவராலா படத்துல ஆர்டிஸ்டோட காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், லுக் அண்ட் ஃபீலா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச். ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்குங்க படம் பாக்குறதுக்கு. படத்தோட டயலாக்ஸ் டூ குட்டுங்க. படத்துல அங்கங்க வரக்கூடிய காமெடி டயலாக்ஸ் ஆகட்டும், காமெடி பஞ்சஸ் ஆகட்டும், மாஸ் டயலாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஆடியன்ஸுக்கு பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. காமெடியை விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மாசான டயலாக்ஸ் பஞ்சஸ்க்கு எல்லாம் கிளாப்ஸ் பறக்குது. கூச்சல் போட்டு படம் பாக்குறாங்க. வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க. படத்துல மாசான சீன்ஸ், மாஸ் மொமெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா அனுராக் கஷ்யப்போட மூத்த பையன் பீரா ரைஃபிள் கிளப்ல நடந்து வந்து ஒரு லேடி கிட்ட, கிளப்ல ஆம்பளைங்க யாருமே இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அது ஒரு லேடி மாசா வந்து ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு சீக்வன்ஸ் ஒண்ணு பண்ணுவாங்க. ஐயோ வேற லெவலா இருந்ததுங்க. செம்மையா என்ஜாய் பண்ண. நான் மட்டும் இல்ல, தியேட்டர்ல கிளாப்ஸ் பறந்தது அந்த சீனுக்கு. படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கட்டும், இன்ட்ரோல் பிளாக்கு உண்டான லீடா இருக்கட்டும், கிளைமேக்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் உண்டான பில்டப்பா இருக்கட்டும், எல்லாமே செம்ம மாசுங்க. படத்துல ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் டாப் நாச். சுப்ரீம் சுந்தர் ஸ்டண்ட் மாஸ்டர் நினைக்கிறேன். நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. புல்லட் தெறிக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. நிறைய ரிசர்ச் அண்ட் டீடைலிங் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு கன்ஸ பத்தி. சும்மா நாங்களும் கன்ஸ வச்சு ஏதோ ஷூட் பண்ணோம் ஏனோ தானோன்னு இல்லாம ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. படத்துல ஏகப்பட்ட கிளாப் வர்தி சீன்ஸ்ங்க. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி விசில் அடிச்சு பயங்கரமா ரசிச்சு பார்த்தாங்க. நானுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும்போது தியேட்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு கொடுத்தது. பட் படம் கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரெண்ட் படம். படம் பார்க்கும்போது சந்தோஷமா நம்ம மனசை தொட்டு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த படம் கொடுக்குது. படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ஜாப் ரொம்ப கன்வின்சிங்கா எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. விஜய் ராகவன் சாரா இருக்கட்டும், தர்ஷனா ராஜேந்திரன் ஆகட்டும், திலீஷ் போத்தன் ஆகட்டும், படத்துல வந்த எல்லா ஆர்டிஸ்டுமே
எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்துல வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கன்ஸ் ஷூட் பண்றதா இருக்கட்டும், மாசான பஞ்சஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், மனசுல அப்படியே நிக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி ஆக்டர்ஸ். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் சினிமால இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா. இதை இவ்வளவு கன்வின்சிங்கா ஆக்டர்ஸ் பண்றாங்கன்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 சாங் வருதுங்க. அது கதையோட ஸ்பீட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் 2 பாட்டுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் டான்ஸ் கூட செமையா இருந்தது. அதுலயும் அந்த மேல் டான்சர் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறவர் எக்ஸலண்டா ஆடி இருந்தாரு. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா அந்த 2 சாங்ஸும் படத்தை கொஞ்சம் ஸ்லோ ஆக்குன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகுதுங்க. சோ படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மீடியமா ஒரு பேஸ்ல தான் போகுது படம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் டேக் ஆஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் வேற லெவல். சோ அந்த இனிஷியல் 40 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் இது ஒரு மைனஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் சைட்னு சொல்லலாம். மேபி ஒரு வார்னிங்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பெட் லவரா இருந்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சீன் வருது, அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நான் ஒரு பெட் லவர், அந்த சீன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு, ரொம்ப சேடா ஃபீல் ஆச்சு. சோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் படத்துல மெயின் வில்லனான அனுராக் கஷ்யப்போட கேரக்டரைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகல, ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் ஆகல. இந்த படத்துல வில்லன் கேரக்டர் மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா, பயங்கர டெரரா ஒரு 2-3 சீன்ல ஏதாவது பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஃபீல். ஆடியன்ஸுக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது ஒன்னு வில்லன் பண்ணி அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளலாம் ஆடியன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்பாக்சன் இந்த படத்துல இல்ல. சோ அனுராக் கஷ்யப்போட கேரக்டரை இன்னும் கூட பெட்டரா பவர்ஃபுல்லா பண்ணிருக்கலாம், கொஞ்சம் காமெடி ஆகிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா செம்ம படம், பைசா வசூல் படம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குவென்டன் டரண்டினோவோட வைல்ட் வெஸ்ட் ஹாலிவுட் ஆக்ஷன் படம் இன் மலையாளம் சினிமா. 100% மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ்ங்க. அதுவும் குறிப்பா நீங்க உங்க கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போனீங்கன்னா இந்த படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. இல்ல வெயிட் பண்ணி நம்ம ஓடிடில பாத்துக்கலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா தான் பயங்கரமா இருக்கும். ஓடிடில பார்த்தா அந்த இம்பாக்ட் உங்களுக்கு கிடைக்காது. சோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால டெஃபினட்டா ஒரு விஷயம் சொல்ல முடியும். மலையாளம் சினிமா இஸ் ஸ்பீக்கிங் டு த நெக்ஸ்ட் லெவல். ஒவ்வொரு படம் பார்க்கும் போதும் போன படத்தை விட இந்த படம் பெட்டரா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல கான்ஸ்டன்டா மலையாளம் சினிமா எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஐ அம் ஜஸ்ட் இன் ஆ ஆஃப் மலையாளம் சினிமா. இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் 8.9 அவுட் ஆஃப் 10. இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாங்கோ அன்செயின்ட் ஆஃப் மலையாளம் சினிமா. ஹோப் யூ லைக் மை ரிவ்யூ. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல விடுதலை பாகம் 2 அந்த படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கிறேன். until then, tada, bye bye, see you.